நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு பரபவா ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் என்ன விசேஷம்? பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதம். ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையாருக்கு பெரும் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், மாத கிரகமான சூரியன் 12 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று செல்லக்கூடிய மாதம். பார்த்தீங்கன்னா உள்ளூரில் மாரியம்மன் கோவில் இருக்கிறது, பிள்ளையார் கோவில் இருக்கிறது. காவல் தெய்வங்கள் முனியப்பன், ஐயனார், பெரியாண்டவர் உள்ளூரில் கும்பிடுவதற்கு வழிபடுவதற்கு நிறையா கோவில்கள் இருக்கிறது. ஆனால் நாம் உள்ளூரை விட்டுட்டு பஸ் ஏறி போய் கார் ஏறி போய் வெளியூரில் போய் சாமி கும்பிடுவோம், பரிகார பூஜைகள் செய்வோம். வெளியூரில் போய் பார்த்தீங்கன்னா ஒண்டியில் பணம் போடுவோம். இந்த ஆவணி மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து பூ, பழம், தேங்காய், கற்பூரம், பத்தி, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலையில் பிள்ளையாரை 9 சுற்று வலம் கும்பிடுங்க. பார்த்தீங்கன்னா திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, நாக தோஷமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை கும்பிட்டாலே பிரச்சனைகளை பிள்ளையார் தீர்த்து வைப்பார். ஆவணி மாதம் வெளியில் போக தேவையில்ல, வெளிநாடு கோயில், வெளியூர் கோயிலில் போய் நாம் சாமி கும்பிட தேவையில்ல, உள்ளூர் பிள்ளையாரை கும்பிட்டாலே போதும். அதே மாதிரி ஒருவருக்கு உள்ளூரில் நல்ல பழக்க வழக்கம், நல்ல மதிப்பு மரியாதை இல்லைன்னா வெளியூர் வெளியிடம் எங்கே சென்றாலும் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியாது. இதையும் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருடம் பரபவா ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று செல்வார். 2வது வீட்டிலே செவ்வாய், 3வது வீட்டிலே குரு, 11வது வீட்டிலே சனி, 4, 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள். இந்த ஆவணி மாதம் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் ஆட்சி. ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த ஆவணி மாதம் போல் இந்த வருஷத்துலேயே ஒரு நல்ல மாதம், நற்பலன்களை கொடுத்த மாதம் இல்லை என்று நீங்களே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆவணி மாதம் கிரக பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ரிஷபம் ராசிக்கும் 6ஆம் இடமான துலாம் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான். ஆவணி மாதம் 15 வரை 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே நீச்சமாக சனி செவ்வாய் பார்வையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பவர்கள், தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீங்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். இறந்தவர்களுக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாதம் தீரும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல வருமானம், சம்பாத்தியம். ஆவணி 15, ஆவணி மாதம் 15ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுவார். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே ராசிநாதன் ஆட்சி பெறும்போது வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும்.
வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோகம், கூடுதல் சம்பளம் இப்படி வந்து எதிர்பார்க்கலாம். துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள், சொந்தக்காரர்களுடைய ஒற்றுமை, உதவி, சந்தோஷம் ஏற்படும். ரிஷபராசி என்பதற்கு சுக்கிரன் இந்த ஆவணி மாதம் தரக்கூடிய பலன். உங்களுக்கு 4வது வீட்டிலே மாத கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று செல்கிறார். ராசி கேந்திரம் உங்களுக்கு பலம் பெறுகிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. உங்களுக்கு பாதகாதிபதி கிரகண தோஷத்தில் இந்த மாதம் செல்கிறார். துலாம் ராசி என்பதற்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை புதன் 4வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேது, சூரியன், புதன். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிலம் சார்ந்து பிரச்சனைகள் உள்ளவர் அந்த பிரச்சனைகள் தீரும். அரசு சலுகைகள், அரசு உதவிகள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. 4ஆம் அதிபதி 4வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பதற்கு அரசு வழியில் உதவி உண்டு. சிலர் வந்து புதுசாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனம் வாங்கலாம். 4ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. உடலில் இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவு நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சூரியன் ஆட்சி பெறுவது ரிஷபராசி என்பதற்கு பெரும்பாலும் நன்மைதான். 2, 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் சூரியனோடு செல்லும்போது அரசு வருமானம், அரசு சம்பாத்தியம், அரசு சலுகைகள் ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 5வது வீட்டிலே 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. பார்த்தீங்கன்னா மாதம் பிற்பாதி பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி. குழந்தைங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2 வருமானம், 2 தொழில், 2 சம்பாத்தியம் பெறுவாங்க. 5வது வீட்டிலே புதன் செல்லும்போது மாம மச்சினன்கள் உறவு முறை உதவியாக ஒத்தாசையாக இருப்பாங்க. ஒரு நல்ல அமைப்பு தான். ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே செல்வது வண்டி வாகன ஓட்டுநர்கள், இயந்திரம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் வேலையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். செவ்வாய் 2வது வீட்டிலே செல்லும் போது ரிஷபம் ராசி என்பர்கள் அவர் வந்து 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு ரகசிய பேச்சு, அதிகமாக வெளியில் பேச மாட்டீங்க, அல்லது அதிகமாக பேசினா கடகடன்னு உண்மை பாதி பொய் பாதின்னு அடிச்சு தள்ளுவீங்க. 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்லும்போது மது, போதை, இந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடிய அமைப்பு ரிஷபம் ராசி என்பதுக்கு உண்டு. செவ்வாய் அப்படின்னாலே கெட்ட உணவெல்லாம் சாப்பிடுவாங்க, மது மாமிசம் சாப்பிடுவாங்க அப்படிங்க. ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பழைய சோறு, கூழ், கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்படி இல்லைன்னா நேரம் கடந்து காலையில் சாப்பிட்றது மத்தியானம், மத்தியானம் சாப்பிட்றது சாயந்தரம், இப்படி நேரம் தவிர்த்து சாப்பிடக்கூடிய அமைப்பும் இந்த ஆவணி மாதம் ஏற்படும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தாராளமான பண வரத்து, கை செலவுக்கு பணம் நன்றாக வரும். கணவரும் மனைவியும் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், 2 வேலை 2 தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 2ஆம் பக்கமும் வருமானம் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே அஷ்டம லாபாதிபதி குரு சென்று கொண்டிருக்கிறார். நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், புதிய துணிமணி வாங்கலாம். 3வது வீட்டிலே குரு செல்லும்போது காதல் விவகாரங்களில் சிலர் போய் சிக்கிக்கக்கூடும். அப்புறமேட்டு மாமனாரிடம் உங்களுக்கு வர வேண்டிய மாமனாரிடம் அடிபடுற மாதிரி, சண்டை கட்டுற மாதிரி,
அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டில் செல்லும்போது திருமணமானவர்கள் மாமனாரிடம் மதிப்பு மரியாதை கொடுத்து ரிஷபம் ராசி என்பர்கள் செல்வது நல்லது. இல்லைன்னா மாமனார் உங்களை ஏறி மிதிச்சிட்டு போயிடுவார். ரிஷபம் ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். லாபச்சனியாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி வக்கரகதியில் செல்லும்போது தொழில்ஸ்தானத்தையும் இயக்குவார். அப்போ செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உத்தியோகத்தை சிறப்பாக செய்தீர்கள் என்றால் தொழில் நன்றாக போகும். 10வது வீட்டிலே இந்த மாதம் சந்திர கிரகணம் நிகழும்போது பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பவர்கள் கொடுத்து இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுங்க. ரிஷபம் ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக அமையும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.